லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் பாவகிரகங்களாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட சேர்க்கை அல்லது பார்வை, ராகுடைய சேர்க்கை அல்லது பார்வை, தேய்பிறை சந்திரனுடைய சேர்க்கை அல்லது பார்வை, கேதுவுடைய சேர்க்கை அல்லது பார்வையில் இல்லாமல் இருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் கூட லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாதுங்கிறது பொது விதி. லக்னாதிபதி அந்த 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் கூட சில பேர் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கிறத சில விஷயத்தை உணர்வுபூர்வமாக அனுபவ ரீதியாக பார்க்கலாங்க. கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி புதன், இவர் 6ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருந்தால் கூட சனி புதன் நட்பு கிரகமாக இருக்கிறனால லக்னாதிபதி 6ல் மறைஞ்சுன்னு எடுத்துக்காதீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டுமே, செவ்வாய் புதன் 2 கிரகங்கள் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கங்க. சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு புரிதல் இருக்கிற காரணத்தினால லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட புதனுக்கு வீடு கொடுத்த சூரியன் வலுவாக இருக்கிறாருங்கிற அடிப்படையில் லக்னாதிபதி 12ல் மறையலேன்னு எடுத்துக்கங்க.